அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சிறுமி என்றும் பாராமல் 40 நாட்களாக மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட கொடூரனை உறவினர்கள் விரட்டி விரட்டி அடித்த காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடந்த 3 நாட்களாக பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என அழுது அடம் பிடித்துள்ளாள். வழக்கத்திற்கு மாறாக குழந்தை வினோதமாக நடந்து கொண்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் சிறுமியிடம் என்ன நடந்தது என கேட்டபோதுதான் நெஞ்சை பதற வைக்கும் அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. தனது உடலில் உள்ள காயங்களை காட்டி வலிப்பதாக கூறி கதறி அழுத சிறுமி பள்ளியில் உள்ள ஆசிரியர் தன்னை பேட் டச் செய்ததாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து பெற்றோருடன் பள்ளிக்கு சென்ற நிலையில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரனை சரியாக அடையாளம் காட்டினாள் சிறுமி. அப்போதுதான் அந்த காமுகன் அதே பள்ளியில் கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பணிபுரியும் மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலை வெறியில் இருந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர் மணிகண்டனை ஆத்திரம் தீர அடித்து உதைத்தனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற புதுச்சேரி போலீசார் சிறுமியின் உறவினர்களிடமிருந்து ஆசிரியர் மணிகண்டனை மீட்டு கைது செய்தனர். இட்டுட்டு போனாங்கல்ல, நான் போய் அவர் லாக் பண்ணதுக்கு இவங்க வந்து கிரௌட கலைக்கிற சொல்லிட்டு பேர்ல என்ன போட்டு அடிச்சாச்சு. அந்த போலீஸ் பேர் வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பா அவர் வந்து வந்தாரு. நான் கேட்டேன், ஏன் பையன் அடிச்ச? நீ வந்து பொதுமக்களை தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நீ அக்கிச்சு பாதுகாப்பு என்ன அடிக்கிற? ஏன் தங்கச்சி புள்ள நான் அடக்குறேன், நீ என்ன அடிக்கிற? எனக்கு ஆதங்கம் இருக்குதான், என் வீட்டு புள்ள எனக்கு ஆதங்கம் இருக்குன்னு கேட்கிற. அவர் என்ன அடிக்கிறார்? அட்டி வந்து பாருங்க, அட்டி படுத்து போச்சு ஒரு அட்டி எனக்கு. இதனிடையே மணிகண்டனின் எச்சை செயல் குறித்து தெரிந்தும் பள்ளி நிர்வாகம் மௌனம் காத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 3 மாதங்களுக்கு முன்பு அதே பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் புகார் தெரிவித்தும் பள்ளி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததாக புகார் கூறப்படுகிறது. இதையடுத்து புகார் அளித்தும் தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்காத பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஆத்திரம் அடங்காத சிறுமியின் உறவினர்கள் தனியார் பள்ளி தாளாளருக்கு சொந்தமான மதுபான பாரை கல் எறிந்து அடித்து நொறுக்கினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிடாத உறவினர்கள் பள்ளி நிர்வாகம் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதி காத்ததால் மேலும் ஆத்திரமடைந்து பள்ளியின் நுழைவு வாயிலை உடைத்து உள்ளே சென்று கண்ணில் தென்பட்டதையெல்லாம் அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தனர். இதற்கிடையே குற்றம் செய்த ஆசிரியரை காப்பாற்ற பள்ளி நிர்வாகம் முயன்றதாக புகார் கூறிய சிறுமியின் தந்தை போலீசாரும் ஆசிரியரை பாதுகாக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். அவரை மணிகண்டனை வந்து காவல்துறை இட்டுன்னு போனாங்க. நான் போய் பிடிச்சேன். காவல்துறை என்னை ஓட விட்டு அடிச்சாங்க. என் கால் வலி, என் கை வலிக்குது. அவரை சஸ்பெண்ட் பண்ணணும், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், ஸ்கூலே சீல் வைக்கணும். தப்பு செஞ்ச மணிகண்டனுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு கொடுக்குற தண்டனை வந்து அடுத்த ஆசிரியர் யாரும் பொண்ணு மேல கையை வைக்க கூடாது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று பள்ளியை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். சில காவல்துறை நண்பர்கள் வந்து அவங்களை அடிச்சதா சொல்றாங்க. அதையும் கண்டிப்பா விசாரிச்சு அந்த யார் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மேலேயும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேனா இந்த ஸ்கூல் வந்து இமிடியேட்டா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் க்ளோஸ் பண்ணி தகுந்த நடவடிக்கை வந்து ஸ்கூல் மேலேயே நாங்கள் எடுக்கிறோம். பள்ளிக்கு சீல் வைப்பது மட்டுமின்றி தாளாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து சுமார் 8 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது.
சமீப காலமாகவே பள்ளிகளில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகளை நல்வழிப்படுத்தி வாழ்க்கையை பிரகாசமாக்க வேண்டிய ஆசிரியர்களே இது போன்ற கேவலமான செயல்களால் அவர்களின் வாழ்க்கையை இருட்டாக்கி விடுகின்றனர். இதனால் தவறு செய்யும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா.